ஹலோ கைஸ், ஐம் மருண். நமது பூமியில் இருக்கக்கூடிய தங்கம் பூமியில் உருவாகலை, ஸ்பேஸில் உருவாயிருக்கு. ஸ்பேஸில் உருவான தங்கம் நமது பூமிக்கு எப்படி வந்துச்சு, தங்கம் எப்படி உருவானுச்சு போன்றவற்றை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது வாங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். தங்கம் எப்படி உருவானுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 நியூட்ரான் நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்று மோதி கொள்ளும் போது தங்கம் உருவாகுது. நியூட்ரான் நட்சத்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நட்சத்திரங்களின் நிறைய விட 8 மடங்குலேருந்து 30 மடங்கு நிறைய கொண்டுள்ள நட்சத்திரங்கள் வெடிச்சு அழிஞ்சதுக்கு அப்புறம் நியூட்ரான் நட்சத்திரம் உருவாகும். அப்படி உருவான ஒரு நியூட்ரான் நட்சத்திரமும் இன்னொரு நியூட்ரான் நட்சத்திரமும் ஒன்றுக்கொன்று மோதி கொள்ளும் போது, அதாவது 2 நியூட்ரான் நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்று மோதி கொள்ளும் போது அந்த செகண்ட்ல ஒரு வெடிப்பு ஏற்படுது. அந்த வெடிப்பின் போது அதிக டெம்பரேச்சர் மற்றும் அதிக பிரஷர்னால ஹெவி எலிமெண்ட்ஸ் ஆன தங்கம் மற்றும் பிளாட்டினம் போன்றவை உருவாகுது அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிக்கோ மற்றும் விர்கோ எனும் கிராவிடேஷனல் வே அப்சர்வேட்டரி மூலம் சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் நமது பூமியிலிருந்து 140 மில்லியன் லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல உள்ள NGC 4993 என்னும் கேலக்சில ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய 2 நியூட்ரான் நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்று மோதி கொண்டிருக்கு. அதோட டேட்டா ஆஸ்ட்ரோனமர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா மூலம் ஆஸ்ட்ரோனமர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் 2 நியூட்ரான் நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்று மோதி கொள்ளும் போது ஒரு வெடிப்பு ஏற்படுது. வெடிப்பின் போது அதிக டெம்பரேச்சர் மற்றும் அதிக பிரஷர்னால அணுக்கருக்கள் இணைந்து தங்கம் மற்றும் பிளாட்டினம் உருவாகுது அப்படின்ட்டு அந்த டேட்டா மூலம் ஆஸ்ட்ரோனமர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் தங்கம் மற்றும் பிளாட்டினம் உருவாகுது. நமது பூமிக்கு தங்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது பூமி உருவாகும் போது அதன் ஈர்ப்பு விசையினால தங்கம் மற்றும் ஹெவி எலிமெண்ட்ஸ் நமது பூமியோட மைய பகுதிக்கு சென்றுருச்சு. பூமியின் மைய பகுதியில் இருக்கக்கூடிய தங்கத்தை எடுக்க முடியாது. இன்று நாம் பயன்படுத்தும் எல்லா தங்கமும் வானத்திலிருந்து விழுந்தவை தானா. 4.1 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு விண்கற்கள் ஆஸ்ட்ராய்டு நமது பூமி மீது மழையாக பொழிந்திருக்கு. அந்த ஆஸ்ட்ராய்டு, அந்த விண்கற்கள் தங்கத்தை சுமந்து நமது பூமியோட மேற்பரப்புல கொட்டிருக்கு. விண்கற்கள் ஆஸ்ட்ராய்டு மூலம் அந்த தங்கம் பூமியோட மேலோட்டத்தில் இருக்கக்கூடிய விரிசல்கள் வழியாக உள்ள செல்லுது. பூமிக்கடியில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ தெர்மல் மற்றும் லாவா தங்கத்தை சுமந்து கொண்டு பாறை இடுக்குகள்ல குளிர்வித்து தங்க படிவுகளாக மாற்றுது. அதை தான் நம்ம சுரங்கம் வைத்து மைனிங் அமைத்து வெட்டி எடுக்கிறோம். இப்படிதான் தங்கம் நமது பூமிக்கு வந்துச்சு. ஃபைனலா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.